ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல இயக்குனர் ரஞ்சித் இயக்கத்துல நம்ம விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிப்பிலும் பிரபல இசையமைப்பாளரான ஜி.வி. பிரகாஷ் குமார் இசையிலும் வெளியான தங்கலான் படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, வட ஆற்காடு வேப்பூர் கிராமத்துல தங்கலான்முனி தன்னோட மனைவி கங்கம்மா குழந்தைங்கன்னு தன்னோட மக்களோட தனக்கான நிலத்துல பயிர் செஞ்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு வர்றாரு. இத பார்த்து பொறுக்காத ஊர் மிராசு சூழ்ச்சி செஞ்சு முனியையும் அவனோட பசங்களையும் பண்ணை அடிமையாட்களா தனக்கு கீழே அடிமை வேலையாளா கொண்டு வந்து வச்சுக்கிறா. இப்படிப்பட்ட நேரத்துல ஆங்கிலேய துறக்கிழவன் தங்கத்தை எடுக்க அந்த காட்டுல இருக்கிற ஊர்க்காரங்க உதவிய கேட்கிறப்ப மிராசுக்கு அடிமையா வாழ்றதை விட துறைக்கு உதவியா வாழ்ந்து கூலி வாங்கி ரோஷத்தோடு வாழ நினைக்கிறான் தங்கலான். இத பார்த்த ஊர்க்காரங்க ஒரு கட்டத்துல தங்கலானோட சேர்ந்து தங்கத்தை எடுக்க உதவி பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற தங்கத்தை தன்னோட உயிரா பாதுகாத்து வர்ற ஆரத்தியும் அவளது குழுவும் சேர்ந்து தங்கலானையும் ஊரையும் தடுக்கிறாங்க. தங்கத்தை நெருங்க வர்றவங்க உயிர்களை காவு வாங்கும் அந்த கூட்டத்தை மீறி இறுதியில தங்கலான் குழு தங்கத்தை எடுத்தாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இதுதான் படத்தோட மீதி கதை. படத்தோட பலம்னு பார்த்தா, தங்கலான்மணி கதாபாத்திரத்துக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு வழக்கம் போல தன்னை மொத்தமா கொடுத்திருக்கிறாரு விக்ரம். தங்கலான அடக்கிற ராணியா அன்ப அரட்டுத்தனமா காற்றவளா கங்கம்மா கதாபாத்திரத்துல மிரட்டி இருக்கிறாங்க நடிகை பார்வதி. பார்வதிக்கும் தங்கலானுக்கும் நடக்கும் ரொமான்ஸ் அழகோ அழகு. தங்கத்தை பாதுகாக்கும் ஆரத்தியாக வரும் மாளவிகா ஆக்ஷன்ல அதகலம் பண்ணியிருக்காங்க. அவரோட கடின உழைப்புக்கு என்னோட தனி பாராட்டு. அந்தணன் கதாபாத்திரத்துல வர பசுபதி தன்னோட நடிப்போட முதிர்ச்சியை காட்டியிருக்கிறாரு. படத்துல வர மத்த கேரக்டர்ஸும் அவங்க சிறப்பான நடிப்பை கொடுத்திருக்கிறாங்க. சார்பட்டா பரம்பரை படத்துல தன்னோட மூவி கிராஃப்ட் மூலமா நார்த் மெட்ராஸ் பாக்ஸிங் உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தினப்பா ரஞ்சித். அதே மாதிரி தங்கலான்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கோலார் தங்க வயல்ல அவங்களுக்கு தங்கத்தை எடுக்க உதவுன மக்களோட உலகத்தை கண்ணு முன்னாடி நிறுத்தி இருக்கிறாரு. விக்ரமோட நடிப்பு தீனிக்கு வேற ஒரு பரிணாம களத்தை அமைச்சு கொடுத்து அவரை நடிப்புல தங்கலானா மின்ன வச்சிருக்காரு ரஞ்சித். ஆக்டர்ஸுக்கான மேக்கப், ட்ரெஸ், ஆக்ஷன் எல்லாத்துலயும் முழுக்க முழுக்க உண்மைத்தன்மையை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் கவனத்தை ஈர்க்கும் விதமா இருக்கு. ஒரு அட்வென்ச்சர் கதைக்கான களத்தையும் மாயாஜாலத்தையும் திரைக்கதையில கொண்டு வந்திருக்காருப்பா ரஞ்சித். தங்கலான் உலகத்தை கிஷோரோட கேமரா கண்கள் கச்சிதமா படம் பிடிச்சிருக்கு. ஜி.வி. பிரகாஷ் தன்னோட இசையால படத்தை மொத்தமா தாங்கி நின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இதெல்லாம் படத்தோட பலமா இருந்தாலும் தன்னோட வழக்கமான நிலத்துக்கான போர், மாற்றைச்சி பிரச்சாரம், புத்தர் கோட்பாடுன்னு கொண்டு வந்து வழிய படத்துல திணிச்சு இருக்காரு. இத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இதனால திரைக்கதையில சுவாரஸ்யம் கம்மியாகுது. நமக்கு அப்பப்ப டயர்ட் ஆகுது. அந்த டயர்ட் நம்மள மூவில இருந்து வெளியே கொண்டு வந்துருது. அது படத்தோட பலவீனமா இருக்கு. இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா தங்கலான் தங்கமாய் மின்னி இருப்பான். என்னோட ரேட்டிங் 3 out of 5. தேங்க்யூ.